இந்த இ-சேவை மையத்தில் வந்து ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற டிவைஸ் வந்து காமிக்க சொல்லும். அதில் வந்து மந்த்ரா டிவைஸில் வந்து டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டிரைவர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் இருக்கும். சார் இந்த லிங்க் எப்படி சார் உங்களுக்கு வந்தது அப்படின்னா இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட கமெண்ட் செக்ஷன்லையும் பிங் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, பிங் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் போய் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா, பட் இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு டிரைவர் வந்து எந்த ஒரு எரருமே வராது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டிரைவரை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் இன்டர்நெட் வந்து கனெக்டில் இருக்கணும். ஓகேவா, பட் நான் எப்படின்றத பாருங்க. ஜஸ்ட் இப்போ மினிமைஸ் பண்ணிட்டு என்னோட பிசியில் வந்து நான் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, மந்த்ரா டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஒன்று ஃப்ரண்ட் சைடில் கனெக்ட் பண்ணோம். ஃப்ரண்ட் சைடில் கனெக்ட் பண்ணி நமக்கு அந்த டாயிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிடெக்ட் ஆயிடுச்சா அப்படின்ற சவுண்ட் வருதான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று பேக் சைடில் கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா, உங்களுடைய பிசியோட பேக் சைடில் கனெக்ட் பண்ணலாம். அதில் வந்து கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. ரெண்டு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபைல் இருக்கும். ஓகேவா, அந்த 3 ஃபைல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிரைவர், ஒன்று கிளைண்ட் சர்வீஸ் அண்ட் ஆர்டி சர்வீஸ். ஓகேவா, மொத்தம் 3 இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ன்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் கேட்கும். அதில் இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகி அடிஷனலான சாஃப்ட்வேர் வந்து அதுவே டவுன்லோட் ஆகிக்கும். அதனால நம்ம இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு தான் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. உங்களோட பிசியில் உங்களோட டேட் அண்ட் டைமும் பட் அந்த இன்டர்நெட்டும் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வராது. ஓகேவா, பட் நீங்கள் உங்களோட டைம் ஜெனரேஷனு இல்லை வேற ஏதாவது 500 அப்படின்ற மாதிரி காமிக்கிறது எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் எந்த ஒரு எரருமே வராது. பக்காவா உங்களுக்கு 100% ஜெனுனா வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, பட் நான் இந்த டிரைவர் முதல்ல இன்ஸ்டால் பண்றேன். இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து ஷோ ஆகும். ஓகேவா, நான் இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் ஆனோடனே இந்த மாதிரி மந்த்ராவோட டெஸ்டிங் இது வரும். அந்த இன்டர்லேஷன் கொடுத்தோடனே உங்களோட சீரியல் நம்பரு மாடல் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஷார்ட் கேப்சரும் இருக்கும். ஓகேவா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸில் வந்து லைட் எரியும். ஓகேவா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்தோடனே மாடல் காமிக்குது. ஷார்ட் கேப்சர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸில் வந்து லைட் எரியும். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்க அப்படின்னா அதுவே வெரிஃபை ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே போயிட்டு கிளைண்ட் சர்வீஸ்னு இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணோம். அதில் ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, எதுக்கு சார் ரன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக அப்படியே கொடுத்தா இதாகும். பட் ஒரு சில இது வந்து இந்த பர்மிஷனுக்காக கூட இதாகும். அதனால ரன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்து இது பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணோடனே உங்களுடைய வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின் ஆகும். பட் அதுக்குள்ளே வந்து எரர் வருது. ஏன்னா இது குரோமில் இதாகாது, பட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் தான் அது ஷோ ஆகும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது அதே வந்துட்டு ஃபைல்குள்ளே போயிட்டு ஆர்டி சர்வீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு டிரைவரு அண்டு கிளைண்ட் சர்வீஸு, மூணாவது ஆர்டி சர்வீஸ். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணி எதோ ஒரு நேமும் சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற கொடுத்து திரும்ப இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒய்ஃபை சிம்பிள், இந்த இன்டர்நெட் சிம்பிள்லாம் இருக்குல்ல, அது கீழே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா, அங்கே பாருங்கள், டிவைஸ் இஸ் த இன்டர்நெட் சக்ஸஸ்ஃபுல் கனெக்ட் reach the but unflagging the device again அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைஸை வந்து நம்ம ரீகனெக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ரீகனெக்ட் பண்ண சொல்லுது. ஓகேவா, இப்போ ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நான் ரீகனெக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு அது வந்து செட்டப் த ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நான் டிவைஸ் அட்டாச் பண்ணிடுறேன், அட்டாச்னு வந்துச்சா, இப்போ ஃபர்மிட் த ரெடி யூஸ். ஓகேவா, இப்போ என்னோட டிவைஸ் வந்து ரெடியில் இருக்கு. இப்போ நம்ம எப்படி வந்து லாகின் பண்ணலாம்னு செக் பண்ண முடியுதா, அது ஒர்க் ஆகுதா இல்லைன்றத இப்போ நான் வந்து வெப்சைட் கிளிக் பண்ணிட்டு துறை உள்ள விஷயம் கொடுத்துட்டேன். என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்து லாகின் பண்ணுறேன். ஓகேவா, கேப்சரோட கொடுத்து லாகின் பண்ண அப்படின்னா நமக்கு அந்த மந்த்ரா டிவைஸ் என்னவோ அது வந்து காமிக்கும். அதில் கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இதாகும். ஓகேவா, பட் இந்த மாதிரி ரெடி யூஸ்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ நான் அதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி என்னோட மந்த்ரா அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கான இதில் வந்து டிவைஸில் வந்து லைட் எரியும். அதில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தம் பிரிண்ட்டை வச்சாதான் நமக்கு வந்து அது டிடெக்ட் ஆகி ஓகே. இப்போ எனக்கு டிடெக்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா, சக்ஸஸ்ஃபுல் வந்தோடனே என்னோட ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னிக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா, பை.